வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 24 அண்ட் 25 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே ஒரு பார்ட்லி லெட் அவுட் அண்ட் பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி பத்தின ப்ராப்ளம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Jafar is the owner of a big house having municipal valuation of rupees 6,000 per month. One half of the house is let out at a rent of rupees 4,000 per month, and the remaining 50% is self-occupied. He pays rupees 600 as municipal taxes. The house was completed in May 1986. Calculate the annual value of the house. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய ஹவுஸ வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பார்ட் வந்து லெட் அவுட்டோ அண்ட் பார்ட் வந்து செல்ஃப் ஆக்குபைடு. இல்ல 50-50% கொடுத்துட்டாங்க. ஓகே, எஸ். அப்ப ஈக்குவலா பார்ட் அவுட் லெட் அவுட்டோ அண்ட் வந்து செல்ஃப் ஆக்குபைடும். எஸ். இப்ப பாருங்க, இதோட முனிசிபல் வேல்யூவேஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,000 per month சொல்லிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு 6,000 அப்படின்னா ஒரு ஆனம்க்கு 72,000. அப்ப அந்த 72,000ல செல்ஃப் ஆக்குபைடுக்கு ஒரு பாதி அண்ட் லெட் அவுட்க்கு ஒரு பாதி. அது எவ்வளவு அப்படின்றத பாருங்க. 36,000 36,000. ஓகே, 6,000 per monthனா 6,000, அதுல 50% போட்டீங்கன்னா 3,000. 3,000 into 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு 36,000 வந்துரும். அப்படி இல்லைன்னா 6,000 into 12 into 50% அப்படி போட்டாலும் உங்களுக்கு இந்த 36,000 வரும். லெட் அவுட்டும் 36 அண்ட் செல்ஃப் ஆக்குபைட் 36. ஏன்னா இது 50-50ன்றதுனால. எஸ். இப்ப இதுல ஃபேர் ரெண்ட் எல்லாம் எதுவும் இல்ல. டைரக்டா வந்து லெட் அவுட்டோட ரெண்ட் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, 4,000 per month. அப்ப 4,000 into 12 48,000. செல்ஃப் ஆக்குபைடுக்கு அது வராது. இப்ப இது ரெண்டுத்துல எது ஹையஸ்டோ அதுதான் வந்து நமக்கு ஆனுவல் ரெண்டல் வேல்யூ. அப்ப இது 36, இது 48 அப்படின்னு பாத்தீங்கன்னா 48,000 தான். இங்க நமக்கு செல்ஃப் ஆக்குபைட்ல எதுவுமே இல்ல. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து லாஸ் டியூட்டி வேகன்சி எதா இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும். எதுவுமே இல்ல. சோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ 48 தான். எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ இஸ் நில். ஓகே, இப்ப இங்க முனிசிபல் டாக்ஸ் வந்து 600 கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 600 பாத்தீங்கன்னா லெட் அவுட் போர்ஷனுக்கு எவ்வளவு அப்படின்னா 50%. அண்ட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு நம்ம வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் கிராஸ் ஆனுவல் வேல்யூவே நில்லு தான். அதனால அதை நம்ம முனிசிபல் டாக்ஸ் 300 சொல்லிட்டு நம்ம நெகட்டிவ்லாம் காட்டக்கூடாது. அதனால இதுக்கு மட்டும் 300 போட்டுடுறோம். அப்ப 48,000 மைனஸ் 300 பாத்தீங்கன்னா 47,700. இதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட் போர்ஷனுக்கு நில் தான் அது. ஓகே, கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில். சோ நமக்கு முனிசிபல் டாக்ஸும் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. நெட் ஆனுவல் வேல்யூ நில்லு தான் இங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. Arun is the owner of a house, the construction of which was completed in April 1993. 50% of the house was let out for residential purpose at rupees 4,000 per month. 25% used by the owner for his own business, whereas remaining 25% is used by him as his own residence. Determine income from house property for the assessment year 25-26 if the municipal value of the house is 75,000. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய மூணா பிரிச்சிருக்காங்க. ஒரு 50% லெட் அவுட், 25% செல்ஃப் ஆக்குபைட், 25% ஓன் பிசினஸ்க்காக அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம லெட் அவுட்டோ செல்ஃப் ஆக்குபைடும் தான் எடுக்கணும். ஓன் பிசினஸ் நம்ம எடுக்க கூடாது. பிசினஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு போயிடும். அதனால அதை நம்ம எடுக்கவே கூடாது. சோ நம்ம வெறும் 75% மட்டும் தான் இங்க கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இப்ப இந்த முனிசிபல் வேல்யூவேஷன் 75,000 அதுல 50% லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு. அப்ப 75,000 into 50% போட்டோம்னா 37,500. ஓகே, பேலன்ஸ் 75,000ல 25% போட்டிருக்கோம். 18,750 முனிசிபல் வேல்யூவேஷன். ஓகேவா? எஸ். இப்ப ரெண்ட் எவ்வளவு விட்டுருக்கோம்? 4,000 per month. அப்ப 4,000 into 12 48,000. இப்ப சிலருக்கு டவுட் வரலாம், இந்த 4,000யும் 50% 25% அப்பெல்லாம் பிரிக்கணுமான்னு. நிச்சயம் கிடையாது. ஏன்னா இத ரெண்ட்டுக்கு விட்டதுதான் 4,000க்கு. அப்ப அந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்துதான் இங்க பேசுறாங்க. மொத்தத்துக்கான ரெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் லெட் அவுட் அண்ட் அதோட ரெண்ட் பாருங்க. 50% of the house was let out for residential purpose at rupees 4,000 per month. அந்த 50% ஓட ரெண்ட் தான் இந்த 4,000. So 4,000 into 12 48,000. இப்ப இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட்னா 48,000 தான். As we know, செல்ஃப் ஆக்குபைடுக்கு நில் தான் எல்லாமே. So
இந்த ஆனுவல் ரெண்டல் வேல்யூ நமக்கு லாஸ் டியூ டு வேகன்சி எதுவும் இல்லா தொட்டு இதுவே தான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூவும் வருது. 48,000 கிராஸ் ஆனுவல் வேல்யூ அண்ட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு நில். அண்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இந்த 48,000 மட்டும்தான். பிகாஸ் நமக்கு வந்து இங்க செல்ஃப் ஆக்குபைட்ல நில்லு தான். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்றது என்ன? செல்ஃப் ஆக்குபைட் பிளஸ் லெட் அவுட் ரெண்டும் சேர்ந்ததுக்கு எவ்வளவு வருது அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 48,000 இருக்கு, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா இன்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாம் போட வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போதைக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ 48,000 ஃபார் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அண்ட் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நில், அவ்வளவுதான். பிகாஸ் நம்ம டிடக்ஷன் எல்லாம் போட்ட பிறகு வரதை தான் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர்ல டவுட் இருக்கோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்துச்சுனாலும் அந்த இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். Thank you for your patient listening.